குதிரைவாலி அரிசியை எப்படி ஆரோக்கியமான முறையில் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு செஞ்சாச்சு. இன்னைக்கு பல கல்யாணங்களில் ஆரோக்கியமான உணவுகள் போடும்போது இந்த குதிரைவாலி அரிசியில் சமைச்ச தின்பண்டங்களை உணவை பரிமாறுறது வழக்கமாயிடுச்சு. ரெண்டாவது, ஆரோக்கியம் சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் பார்க்குறவங்க தங்களோட உணவு முறையில் இந்த குதிரைவாலி அரிசியை இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு தான் வருது. இது ரெண்டும் கரெக்டாக சரியா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம குதிரைவாலி அரிசி எப்படி சமைச்சு பயன்படுத்தினா அதோட பூரணமான ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத சமைச்சே காட்ட போறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல இந்த எக்கினோக்ளோவா ஃப்ரூமெண்டேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைவாலி, இது இந்தியாவின் உத்தராஞ்சல் மலைப்பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய ஒரு விதமான அரிசி வகை தான். அதாவது அரிசி கூட சில நேரத்தில் விளையறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட எளிமையாக விளையக்கூடியது குதிரைவாலி. ப்ளஸ் பூச்சி தாக்குதலுக்கு எளிதாக உள்ளாகாமல் தப்பிச்சு நல்லா வளரக்கூடியது. ஜப்பானில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மி. ஜப்பானில் இருக்க வெரைட்டிக்கு இதே எக்கினோக்ளோவா தான், ஆனால் வேற ஒரு பேர் இருக்கு. குதிரைவாலி பொதுவாக விதைச்ச காலத்துலேருந்து 45 நாளில் அறுவடைக்கு தயாராகிடும். அரிசி நெல்லுக்கு மேலே உமி இருக்கும். அதே மாதிரி இந்த குதிரைவாலி அரிசி மேலே இருக்கக்கூடிய அந்த உமி அப்படிங்கிறதும் மனிதர்களால் எளிதாக ஜீரணம் பண்ண முடியாத செல்லுலோஸ் அமைப்பை கொண்ட தடிமனான உமி தான். இந்த உமி அடுக்கு அகற்றப்பட்டதும் மனிதர்கள் பயன்பாட்டுக்கு இது வருது. பொதுவா அரிசியை விட ஆரோக்கியம் நிறைந்தது இந்த குதிரைவாலி அரிசி. பொதுவாக நம்ம யூஸ் பண்ற அரிசியை விட. ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் மெயின் காரணம். ஃபர்ஸ்ட் இரும்பு சத்து. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படிங்கிறது ஜென்ரலா மற்ற அரிசி வகைகள் இருக்கிறத விட அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அதனாலேயே பெண்களுக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு அரிசின்னு சொல்லலாம் குதிரைவாலி அரிசியை. இரும்பு சத்து காரணமா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்துல 67% இந்த குதிரைவாலி அரிசி மூலமாவே நம்மளுக்கு கிடைச்சிடும் 100 கிராம் சாப்பிட்டோம் அப்படின்னா. ஈவன் குறிப்பாக கர்ப்ப காலத்துல கூட வாரம் ஒரு முறை இதை சேர்த்துக்கலாம். இந்த ஒரு மெயின் காரணத்துக்காகவே. ஏன்னா கர்ப்ப காலத்துல நம்ம இரும்பு சத்து மாத்திரை தரோம். ஆனா 100 கிராம் குதிரைவாலி அரிசியில கலோரிகளும் அதிகங்க. 300 கலோரி அப்படிங்கிற அளவுக்கு வரும். ஒரு நாளைக்கே நம்ம 2000 கிட்ட கலோரிகள் தேவைன்னா காலையில குதிரைவாலி 100 கிராம் எடுத்தாலே அதுலயே நம்மளுக்கு 300 கலோரிகள் கிடைக்குது. பிளஸ் வயிறு திம்முன்னு இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் புரதம்ங்க. புரோட்டீன் அப்படிங்கிறது இதுல ஜெனரலா மற்ற அரிசி வகைகளை விட இதுல புரத சத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. குதிரைவாலி அரிசியில 11 இருந்து 19 கிராம் வரைக்குமே கிடைக்கும் நம்மளுக்கு 100 கிராம்ல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நார்ச்சத்து. நார்ச்சத்து அப்படிங்கிறது 13 கிராம். கடினமான நார்ச்சத்து இருக்கிறதுலே கடினமான நார்ச்சத்து நெல் வகைகள்ல, அரிசி வகைகள்ல இதுக்கு தான் அதிகம், குதிரைவாலிக்கு தான் அதிகம். ஸோ இந்த மெயினான காரணங்களால தான் நம்ம எளிதில் ஜீரணம் ஆகாது, மெதுவா ஜீரணமாகும். ரத்த சர்க்கரை அளவுகளை மெதுவா தான் கூட்டும், வேகமா கூட்டாது. அதனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குறைவு குதிரைவாலி அரிசிக்கு. அதனாலேயே இதை சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசின்னு சொல்லுவோம். பிளஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். டெய்லி ஒரே விஷயத்த சாப்பிடக்கூடாது. இப்ப குதிரைவாலி அரிசி நான் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால சர்க்கரை நோயாளிகள் அதை வாரம் ஒரு முறை இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை எடுத்தா போதும். இன்னும் நிறைய மாற்றுக்கள் இருக்கு, நிறைய சத்துக்கள் கொண்ட பல உணவுகள் இருக்கு, அதையும் நீங்க சாப்பிடணும். மேலும் 22 மில்லிகிராம் கால்சியம் சத்து நம்மளுக்கு இந்த 100 கிராம் குதிரைவாலி மூலமா கிடைக்குது. அடிக்கடி நம்மளுக்கு வாயில் புண்ணு வர்றது, தோள்கள்லாம் வறண்டு போறது, உதடு ஓரத்தில் வெடிப்பு வர்றது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மெயினான காரணம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த மாதிரி முட்டையில வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மஞ்சள் கலோரில மிக அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இதுல வைட்டமின் B1, B2, B3 போன்ற சத்துக்கள் இந்த குதிரைவாலி அரிசியில அதிகமா இருக்குங்க. அதனால நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு, உள்ள இருக்கக்கூடிய வாய் மற்றும் குடல் பகுதியோட ஆரோக்கியத்துக்கு, அது அலர்ச்சி வீக்கமாகாம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வைட்டமின் பி சத்து அதிகம் கொண்ட குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறது நல்லது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு குதிரைவாலி. ஏன்னா இதுல 12 கிராம் நார்ச்சத்து இருக்குன்னா அதுல 4 கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்து, 8 கிராம் கரையாத நார்ச்சத்து. ஒரு அப்ராக்சிமேட் ரேஷியோ சொல்றேன். ரொம்ப சோர்வா உணர்றவங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, பலகீனமா தங்களை உணர்றவங்க கூட சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு குதிரைவாலி அரிசின்னு சொல்லலாம். ஏதா இது நரம்புகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய பல்வேறு நுண் ஊட்டச்சத்துக்களை கொண்டதா இருக்கு.
ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுலையுமே இந்த சர்க்கரை நோய்க்கு எந்த அளவு பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுமே வாரம் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டா மிக நல்லது அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகம். அதாவது கேன்சர், புற்றுநோய் போன்ற விஷயங்கள் வராமல் தடுக்கக்கூடிய பல நல்ல பண்புகள் இதில் இருக்கு. இதய நோயாளிகளும் தாராளமாக எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக வெயிட் லாஸ் ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்லலாம் இந்த குதிரைவாலி அரிசியில் செய்யப்பட்ட உணவுகள். ஏன் அப்படின்னா அதேதான் நார்ச்சத்து, புரதச்சத்து, பசியை கட்டுப்படுத்தும். குதிரைவாலியில உப்மா, இட்லி, தோசை, கஞ்சி போன்ற பல்வேறு விதமான உணவுகள் செஞ்சு நம்ம தினசரி உணவு முறையில ஒரு அங்கமா இதையும் கொண்டு வரணும். ஆக குதிரைவாலி மிக நல்லது, எல்லா வயதினருக்கும் நல்லது அப்படிங்கறத சொல்லிட்டு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இப்ப அப்படியே லைட்டா பாத்துருவோம் வாங்க. கஞ்சி வைக்க போறோம். எப்படின்னு பார்த்துங்க. இதுக்கு தேவையான பொருள் குதிரைவாலி அரிசி, வெங்காயம், ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு 4-5 பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம், கொஞ்சோண்டு வெந்தயம். அது வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் சும்மா லேசாக 4 போட்டு போகிறேன். இஞ்சி வேணும்னா போடுங்க, நான் இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் கொஞ்சோண்டு. இதான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குவோம். இதை வறுத்துக்குவோம். இது வறுத்தாலும் நல்ல சுவையாக இருக்கும். இதை வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ பார்த்துக்குங்க, இதுலேயே சும்மா வறுத்துக்கலாம். அது தனியாக ஒன்றும் தேவை கிடையாது. இந்த குக்கர்லேயே போட்டு நம்ம வறுத்துக்குவோம். நல்லா வாசமாக இருக்கும். இதே நீங்கள் இந்த குதிரைவாலி அரிசியை சும்மா சாதம் மாதிரியே வச்சு சுவருக்கெலாம் நல்லது, உடம்புக்கும் நல்லது. இதை குழம்பு ஊற்றி கூட சாப்பிட்லாம் நம்ம. இது இப்போ கஞ்சி வச்சு சாப்பிட்றோம் நம்ம. இதை நல்லா வேக வச்சு அரிசி மாதிரியே நம்ம சாதம் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது வறுத்த கலர் போதும். இது அப்படியே தான் இருக்கும், அவ்வளோவா தெரியாது நம்மளுக்கு. இந்த கலர் போதும் நம்மளுக்கு. இதை பாத்திரத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ அதை வறுத்து எடுத்துட்டோம். ஒரு ஸ்பூன் நெய் போடுறோம் பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறோம். புரியுது. ஒரு 4-5 மிளகு போட்டுக்கிறோம். ஒரு 4-5 மிளகு. இப்போ இதில் வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது, நல்லா குளிர்ச்சியும் கூட. இதை வதக்கின பிறகு இந்த பூண்டு, நம்ம 2 வெந்தயமும் இதிலே போட்டுக்குவோம். 2. ஏன்னா கீரை இது பண்ணலை நம்மளுக்கு, அதனால் வெந்தயம் இது குளிர்ச்சி தான் நம்மளுக்கு. இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கிறோம். அதோடய போட்டு வதக்கிக்கிறோம். இந்த ஒரு 2-3 இஞ்சி துண்டு போடுறோம். நல்லாயிருக்கும், அது நல்லா வாசமாக இருக்கும். வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றுறோம். கூடயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும், அதனால் ஒன்றும் கிடையாது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோம். வறுத்துட்டோம், ஏற்கனவே சுத்தம் பண்ணிலாம் வச்சுருக்கோம். அதனால் வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோம். 5 ஒரு செத்த நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி அதெல்லாம் ரெடி ஆகிரும். அப்புறமா இதை எடுத்து அதில் போட்டுக்கணும். தண்ணி கொதிக்குது. இதை ஊற வச்சோமா, இதை தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், கீழே ஊற்ற வேண்டாம், சோய் மாறி போயிடும். அதனால் அப்படியே போடுறோம். ஏன்னா சுத்தம்லாம் பண்ணி வச்சதுனால அப்படியே போட்டோம். கொஞ்சமாக உப்பு வேற போடுறோம், லேசாக தேவையான அளவு. இப்போ கொதி வருது. இப்போ நம்ம இப்போ குக்கர் மூடியை போட்டுருவோம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகும்போது கொஞ்சமாக போதும், நல்லா வாசமாக பார்க்க. ஆனால் ரொம்பலாம் நெய் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு இந்த எல்லாமே கரைஞ்சி நல்லா சுத்தமாக வந்துருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து இப்போ இந்த பவுலை இதில் கஞ்சி இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு இது மேலே கொஞ்சோண்டு, இது வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. இது நல்ல சுவையாக இருக்குங்கிறதுனால இவ்வளோதெல்லாம் போடுறோம். இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த குதிரைவாலி அரிசியை எப்படி ஆரோக்கியமான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு செஞ்சாச்சு. ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது நம்ம காரமாக செஞ்சுருக்குறோங்க. சுவையாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டுங்க, அட்டகாசமான டேஸ்ட்டு. இப்படி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாதம் மாதிரி இதை குக் பண்ணி சாம்பார் அதோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் குதிரைவாலி அரிசி. பட் இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. எனக்காக டிஃபனுக்கு போதுங்க இவ்வளோ. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது மட்டுமே போதும் நம்மளுக்கு டிஃபனுக்கு. சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இது உண்மையிலே ஒரு ஃபில்லிங் தரும் நம்மளுக்கு. இந்த மிளகெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் இந்த குதிரைவாலி அரிசி கஞ்சியை. ஆக இன்னைக்கான வீடியோவில் குதிரைவாலி அரிசி குறித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.